அறமல்ல அதர்மம். விற்பனை செய்யப்பட்ட பொருளின் செயல்பாட்டை கட்டுப்படுத்தும் உரிமை தயாரிப்பாளர்களுக்கு இருப்பது. அதாவது செல்போன், மொபைல் கைபேசி தயாரிப்பாளர்கள் அதை வாங்கியவர்கள் ஒழுங்காக இஎம்ஐ கட்டவில்லை என்றால் அந்த மொபைல் ஃபோனையே செய்வதற்கு தேவையான உரிமையை ஆர்பிஐயிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது அறமல்ல அதர்மம் என்று ஒரு சிறப்பான கட்டுரையை தினமணி நாளிதழ் நேற்றைய, அதாவது 29/10/2025 எடிட்டோரியல் பேஜஸில் வெளியிட்டிருக்கிறார்கள். தினமணி நாளிதழுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அனுமதிப்பது அறமல்ல. அமெரிக்காவில் 2016 விற்பனையான சாம்சங் கேலக்ஸி நோட் 7 அறிதிறன் பேசிகள் மின்னேற்றம் செய்யும் போதும் பேசிக்கொண்டிருக்கிற போதும் கூட திடீரென்று தீப்பிடிக்கின்றன, வெடிக்கின்றன உள்ளிட்ட புகார்கள் அதிகரிக்க தொடங்கின. நிலைமையை எதிர்கொள்ள யாரும் அதுவரையில் எதிர்பார்க்காத ஒரு நடவடிக்கையை தயாரிப்பு நிறுவனம் மேற்கொண்டது. அந்த குறிப்பிட்ட தயாரிப்பு தொகுதியை பேட்ச் சேர்ந்த அனைத்து அறிதிறன் பேசிகளையும் செயலிழக்க செய்தது சாம்சங் நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்யப்படும் அறிதிறன் பேசிகளை செயலிழக்க செய்யும் தொழில்நுட்பம் அறிதிறன் பேசி தயாரிப்பு நிறுவனங்களுக்கு இருக்கிறது என்பது அப்போதுதான் வெளியில் தெரிய வந்தது. விற்பனை செய்யப்பட்ட பொருளின் செயல்பாட்டை கட்டுப்படுத்தும் உரிமை தயாரிப்பாளர்களுக்கு இருக்கலாமா என்கிற தார்மீக கேள்விக்கு இதுவரையில் தயாரிப்பு நிறுவனங்கள் விடை பகரவில்லை. உக்ரைன் மீது படையெடுத்ததை தொடர்ந்து மெலிடோபோல் என்கிற ஊரை கைப்பற்றியது ரஷ்ய இராணுவம். அங்கிருந்த வேளாண் சார்ந்த இயந்திரங்களின் விற்பனையாளர் ஒருவரின் நிறுவனத்தை அவர்கள் சூறையாட முற்பட்டனர். ஜான் டீரே என்பது டிராக்டர், அறுவடை இயந்திரம், மருந்து தெளிக்கும் உபகரணங்கள் உள்ளிட்டவை தயாரிக்கும் நிறுவனம். மேம்பட்ட தொழில்நுட்பம் கொண்ட சுமார் $5 மில்லியன் மதிப்பிலான 27 அதிநவீன ஜான் டீரே இயந்திரங்கள் ரஷ்ய வீரர்களால் கைப்பற்றப்பட்டன. அந்த 27 இயந்திரங்களையும் 1100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செச்சனியாவுக்கு ராட்சத இராணுவ லாரிகளில் ஏற்றி சென்றனர் அந்த வீரர்கள். அந்த இயந்திரங்கள் ரஷ்ய வீரர்களால் எடுத்துச் செல்லப்பட்டதை மெலிடோபோல் விற்பனையாளர் ஜான் டீரே நிறுவனத்திடம் தெரிவித்த போது அவர்கள் தங்கள் நிறுவனத்தில் இருந்தபடியே ரிமோட் கண்ட்ரோலில் அத்தனை இயந்திரங்களையும் செயலிழக்க செய்துவிட்டனர். ரஷ்யர்கள் என்னென்னவோ செய்து பார்த்தும் அந்த இயந்திரங்கள் அசைந்து கொடுக்கவில்லை. அதை பிரித்து உதிரி பாகங்களாகத்தான் பயன்படுத்த முடியும் என்கிற அதிர்ச்சிகரமான உண்மை அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தது. நவீன தொழில்நுட்பத்தில் தனது தயாரிப்புகளின் செயல்பாட்டை தயாரிப்பு நிறுவனம் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் என்கிற அதிர்ச்சிகரமான உண்மைக்கு இது அடுத்த எடுத்துக்காட்டு. இப்போது இந்தியாவின் இன்றைய பிரச்சனைக்கு வருவோம். இன்றைய நிலவரப்படி இந்தியாவில் சுமார் 89 கோடி கைபேசி பயனாளர்கள் இருக்கிறார்கள். ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன், பிஎஸ்என்எல் உள்ளிட்ட தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்களின் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை 123 கோடி. இந்த பின்னணியில்தான் கைபேசி தயாரிப்பாளர்கள் இந்திய ரிசர்வ் வங்கியிடம் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். தவணை முறையில் கைபேசியை அறிதிறன் பேசிய வாங்கிய வாடிக்கையாளர்கள் தவணைத் தொகையை செலுத்தாவிட்டால் அவர்களது கைபேசியை செயலிழக்க செய்யும் அதிகாரம் தரப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களது கோரிக்கை. கடந்த ஆண்டு வரை தவணை முறையில் கைபேசிகளை வழங்கியவர்கள் அந்த கைபேசியை செயலிழக்க செய்யும் செயலியையும் இணைத்து தந்தனர் என்பது வெளியில் தெரியாத ரகசியம். அதை ரிசர்வ் வங்கி தடை செய்துவிட்டது புண்ணியமாக. இப்போது தயாரிப்பு நிறுவனங்களே நேரடியாக செயலிழக்க செய்யும் தொழில்நுட்பத்திற்கு அனுமதி கோருகின்றன. குறைந்த வட்டி, சுலபமான தவணைகள் என்றெல்லாம் ஆசை காட்டி மத்திய குறைந்த வருவாய் பிரிவினரை தங்கள் வலையில் சிக்க வைத்து விற்பனையை அதிகரிக்க விளையும் நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களின் கைபேசியில் உள்ள எல்லா தரவுகளுக்கும் உரிமை கொண்டாட முற்படுவது வேடிக்கையாக இருக்கிறது. கடன் வழங்குவது என்பது குடிமையியல் பிரச்சனை அல்ல, குற்றவியல் பிரச்சனை அல்ல. கடன் திரும்ப அடைக்கப்படவில்லை என்பதற்காக வாடிக்கையாளர்களை அனைத்து தரவுகளையும் முடக்குவது என்பது தான்மீக ரீதியாக மட்டுமல்ல, சட்ட ரீதியாகவும் ஏற்புடையதல்ல. வர்த்தக நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களின் கைபேசி எண்ணை கோருவது என்பதே சட்டப்படி தவறானது. வாடிக்கையாளர்களின் எண்ணை சேகரித்து அதை வர்த்தக பகுப்பாய்வு நிறுவனங்களுக்கு விற்பனை செய்கிறார்கள் என்பது வாடிக்கையாளர்களுக்கு தெரிவதில்லை. விற்பனை சீட்டு வழங்குவதற்கு வாடிக்கையாளர்களின் கைபேசி எண்ணின் தேவை என்ன என்று யாரும் கேள்வி கேட்பதில்லை.
பல உடனடி கடன் செயலிகள் கடன் வாங்குவோரின் கைபேசி தரவுகளின் உரிமை யாவும் பெறுகிறார்கள். அதிலிருந்து தகவல்களை பெற்று மிரட்டுவதும் புகைப்படங்களை தகராக பயன்படுத்துவதும் பல அப்பாவி உயிர்களுக்கு உலை வைத்திருக்கின்றன. இப்போது கைபேசியே முடக்குவதற்கு அனுமதி கோருகிறார்கள் அதன் தயாரிப்பாளர்கள். கைபேசி என்பது கருவி மட்டுமல்ல, சிம் கார்டும் அதில் அடங்கும். அது வாடிக்கையாளர்களின் எண்ண அடையாளம், சமூக தொடர்புக்கான கருவி, வங்கி கணக்குகள் உள்ளிட்ட தரவுகளின் பாதுகாப்பு பெட்டகம், தொடர்பு எண்கள், புகைப்படங்கள், தனிப்பட்ட ஆவணங்களின் கட்டுப்பாட்டு அறை, தவணை முறை கடனுக்காக அவற்றின் மொத்த உரிமைகளையும் கோர முற்படுவதை ரிசர்வ் வங்கி அனுமதித்தால் அது அறமல்ல, அதர்மம். பரிசுத்த வேதாகமம் இந்த கைபேசி தயாரிப்பாளர்களின் துணிகர அக்கிரமத்தை பற்றி என்ன சொல்கிறது? சங்கீதம் 35ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகொலி வெட்டினார்கள். அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும் அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்கவும் கடவுது. அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக. ஆமேன்.